சிந்து பைரவில இன்னைக்கு ஒரு வழியா சிந்துக்கும் சிவாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கதையே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மணமேடையில ஒரு வழியா சிவாவும் சிந்துவும் வந்து உட்காந்துட்டாங்க. சிவா எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியல, எதையும் நிரூபிக்கவும் முடியல. சிந்து ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணி பொய் சொல்லி ஒரு வழியா கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதனாலதான் சிந்து இவ்வளவு பொய் சொன்னாங்களோ. சிவாவை பார்த்து சிந்து, உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் தான் காரணம் சிவா. இந்த முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். காலம் ஃபுல்லா உங்களுக்கு பணிவிட பண்ணியே என் வாழ்க்கையை கழிச்சிருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி ஐயர்கிட்ட என் பையன் ஆல்ரெடி மலைக்கோயில வச்சு கட்டின தாலி சிந்துவோட கழுத்துல இருக்கு, அதை என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து அந்த தாலியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐயர். இவங்களோட கல்யாண கலாட்டாவில பைரவி ஆறுமுகத்தை நம்ம மறந்துட்டோமே. பைரவி ஆறுமுகத்தை ஒரு முறை முறைக்கிறாங்க. இப்படி 2 பேரோட வாழ்க்கையும் போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. ஆறுமுகமும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. ஸ்னேகா இங்க பயங்கரமா கதறி கதறி அலறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க, எனக்கு சிவா வேணும் சிவா வேணும் அப்படின்னு கதறி கதறி அலறாங்க. மகாவோட பொண்ணு அங்க வந்து, அம்மா நீ மணமேடைக்கு வாமா, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போது, நீ அங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கல்யாணம் நடக்கவே நடக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா ஸ்னேகாவை கூப்பிட்டு, நான் ஒண்ணு சொல்றேன் அதை அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு காட்டவே இல்லை. நிமிஷத்துலயும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடணும்னு உள்ள போறாங்க. ஐயர் தாலியை கையில எடுத்து கொடுத்து கட்ட சொல்லி கொடுக்குறாரு. எப்பவுமே சீரியல்ல தாலி கட்டும்போது பொண்ணுங்க தான் அழுவாங்க. ஆனா இங்க கண்ணுல தண்ணி ததும்பி நிக்க நிக்க சிவா சிந்து கழுத்துல தாலி கட்டுறாரு. ஆனா சிந்து அப்படி இல்ல, இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமாவே ஏத்துக்கிறாங்க. ஆனா சிவா சீனுக்கு சீனு சிந்துவை பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு முறை முறைக்கிறாரு. தாலி கட்டும் போதும் முறைக்கிறத விடல, முறைச்சுக்கிட்டே தான் சிந்துக்கு தாலியை கட்டுறாரு. மகா உள்ள வர்றதுக்குள்ள இங்க தாலி கட்டி முடிஞ்சிருது, கல்யாணமும் முடிஞ்சிருது. அவங்க ரொம்பவே நொந்து போயிடுறாங்க. ஸ்னேகா அழுதுகிட்டே மண்டபத்தை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, மணமேடையில நடக்கிற எல்லா சடங்கும் சிவாக்கும் சிந்துக்கும் நடக்குது. தாலியில குங்குமம் வச்சு விட சொல்றாங்க, நெத்தியில குங்குமம் வச்சு விட சொல்றாங்க. வேற வழியே இல்லாம சிவா எல்லாத்தையுமே சிந்துவை பார்த்து முறைச்சுக்கிட்டே பண்றாரு. சிவா பக்கத்துல உட்காந்துருக்கோம், சிவா கூட கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சிந்து என்னவோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. சிவா ஆனா மனசுக்குள்ள, சொன்ன மாதிரியே என்ன உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேடி அப்படின்னு நினைக்கிறாரு. எதுவுமே செய்ய முடியாம மகா அந்த கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அக்காக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷம் தானே அப்படின்னு ஆறுமுகம் பைரவி கிட்ட கேக்குறாரு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தி மறுபடியும் இப்ப எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உங்க தம்பி பண்ண காரியத்தினால 2 பேரோட வாழ்க்கையும் போயிருச்சு. அவர் பண்ணது துரோகம்னா, நீங்க செஞ்சது அயோக்கியத்தனம். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சு நடந்துக்க தெரியல, நீங்கெல்லாம் என்ன ஆளோ அப்படின்னு பேசுறாங்க. ஆறுமுகத்துக்கு கோபமே வந்தாலும் ஒன்னும் சொல்லாம நிக்கிறாரு. மாப்பிள்ள பொண்ண அதுக்கப்புறம் அம்மி மதிச்சு அருந்ததி பார்க்க சொல்றாங்க. முழுசா முங்கினதுக்கு அப்புறம் மொக்காடு எதுக்கு பண்ண சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக சிவாவும் எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் முறைச்சு பாக்குறத மட்டும் மறக்கல சிவா. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு ஐயர் சொல்ல, பெரியம்மா கிட்ட மொதல் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சிவாவோட அப்பா சொல்றாரு. நான் உங்க பெரியம்மா என்னதான் இருந்தாலும் பெத்தவ மகாதான், அவளை இங்க வர சொல்லுங்க, அவங்க கிட்டயே மொதல் ஆசீர்வாதம் வாங்கட்டும் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. சிவாவோட அப்பாவும் நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அன்னபூர்ணி சிந்து கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, என் பையன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உன் மேல இருக்கிற அதீத அன்புனாலதான் இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான். ஆனா அவனோட அன்பு புரிஞ்சுக்கிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்சுட்ட. சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, இப்போ தம்பதி ஆயிருக்கீங்க. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியம்மா சொல்றாங்க. பாவி, பெரியம்மாவையே இப்படி நம்ப வச்சுட்டேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு தர்றாரு சிவா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கே 5 வாரம் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஏகப்பட்ட சம்பிரதாயம் இருக்கு, மறுவீடு இருக்கு, ஒன்னா இருக்கணும், ஒரே ரூம்ல இருக்கணும். இனி என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சிந்துவை சிவா திட்டிக்கிட்டே இருக்க போறாரு, ஆறுமுகத்தை பைரவி திட்டிக்கிட்டே இருக்க போறாங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.